சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமின்றி பெரும்பான்மை மக்களுக்கும் பாஜக எதிரியாக உள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், சீன பட்டாசுகள் தடை செய்யப்படும் என்ற பிரதமரின் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும், சீன பட்டாசுகளால் சிவகாசியில் 1000 கோடி அளவிற்கு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எரிபொருள் விலை குறைப்பு பிரதமர் மோடியின் தேர்தல் நாடகம் என்று குறிப்பிட்ட அவர், பிரதமர் மோடியின் வாக்குறுதிக்கு கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை என்று விமர்சித்தார். பாஜகவின் ஊழல்களை மறைக்க மத்திய அரசு அமலாக்கத்துறை சிபிஐயை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். பாஜக கூட்டணியில் இருந்தபோது தமிழ்நாட்டை அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி தற்போது காற்றில் கம்பு சுற்றுவதாக ஸ்டாலின் தெரிவித்தார். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். உடனே நம்ப வைக்க, மக்களை எல்லாம் நம்ப வைக்க இப்போ புது விளம்பரம் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? தாய்மார்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஒரு மிக்சி விளம்பரம் வருமே, நினைவு இருக்கா? பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் வரும். பிரீத்திக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி இவர் மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோட வந்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் இல்ல, வாரண்டியும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியா தேர்தல் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது அதிமுக. இதுக்கெல்லாம் காரணம் பாஜகவிற்கு அடிமை சேவகம் செஞ்சு தமிழ்நாட்டு உரிமைகளை மொத்தமாக தாரை பார்த்து துரோகம் செஞ்சதுதான் காரணம். இப்படி துரோகங்கள் பல செஞ்சவர் தான் தமிழ்நாட்டை மீட்க போறாராம். பழனிசாமி அவர்களை முதல்ல பாஜகவிட இருந்து அதிமுக மீட்க பாருங்க. பாஜக தனியா வந்தாலும், பழனிசாமி நாடக கம்பெனி மூலம் வந்தாலும் சரி, அவங்களை வீழ்த்தியாக வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. இருக்கக்கூடிய சிவகாசி பட்டாசு தொழிலை பாதுகாக்க சீன பட்டாசு இறக்குமதி தடை செய்யப்படும். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக, இரண்டையும் ஒரு சேர வீழ்த்துங்கள்.